இந்திய விமானப்படையின் 92ஆம் ஆண்டு விழாவையொட்டி சென்னை மெரினாவில் பிரம்மாண்ட விமான சாகச ஒத்திகை நடைபெற்று வருகிறது. இது பற்றிய தகவல்களை வழங்குவதற்காக நம்முடைய செய்தியாளர் கண்ணன் இணைகிறார். நிச்சயமாக இந்திய விமானப்படையின் ஆண்டு தினத்தை முன்னிட்டு ஒரு விமானப்படை சாகச நிகழ்ச்சியானது வரும் 6ஆம் தேதி சென்னை மெரினா கடற்கரையில் நடைபெற உள்ளது. இது போன்ற இந்த விமானப்படையின் சாகச நிகழ்ச்சியை முன்னிட்டு ஒவ்வொரு ஆண்டும் இந்த சாகச நிகழ்ச்சியானது ஒவ்வொரு மாதிரி நடைபெறும். அதன்படி இந்த ஆண்டு சென்னை மெரினா கடற்கரையில் இந்த சாகச நிகழ்ச்சியானது நடைபெறுகிறது. அதற்கான ஒரு முழு ஒத்திகையானது இன்றைய தினம் சென்னை மெரினா கடற்கரையில் சுமார் 1 மணி முதல் நடைபெற்று வருகிறது. இந்த ஒத்திகையை பொறுத்தவரையில் இந்திய விமானப்படை மற்றும் படையில் உள்ளிட்ட அதிநவீன போர் விமானங்கள் மற்றும் ஹெலிகாப்டர்கள் உள்ளிட்ட பல்வேறு வகையான போர் விமானங்கள் ஒத்திகையில் ஈடுபட்டுள்ளனர். குறிப்பாக கூற வேண்டுமென்றால் அந்த ஒத்திகையை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் தற்போது உள்ள அதிநவீன போர் விமானங்கள் என்று அழைக்கப்படும் ரஃபேல் ரக போர் விமானம், அதற்கு அடுத்த போர் விமானம் என்று அழைக்கப்படும் தேஜஸ் ரக போர் விமானம், அதற்கு அடுத்ததாக பார்க்கப்படும் MiG-30 ரக போர் விமானம், சுகோய் ரக போர் விமானங்கள் உள்ளிட்ட அனைத்து ரக போர் விமானங்களும் இந்த ஒத்திகையில் கலந்து கொண்டுள்ளனர். இதே போன்று கூற வேண்டுமென்றால் 2 இந்திய விமானப்படையின் 2 ஹெலிகாப்டர் டீம்கள் உள்ளன. அந்த 2 ஹெலிகாப்டர் டீம்களும் இந்த ஒத்திகையில் கலந்து கொண்டுள்ளனர். அந்த ஹெலிகாப்டர் டீம்களை பொறுத்தவரை சாரங் ஹெலிகாப்டர் டீம் என்று அழைப்பார்கள். சாரங் ஹெலிகாப்டர் டீம் ஆனது இந்த விமானப்படை சாகச நிகழ்ச்சிக்கே என்று ஒரு தனியாக உருவாக்கப்பட்ட ஒரு சிறப்பு படைப்பிரிவாகும். அந்த மயில் என்று அழைப்பார்கள். அந்த மயிலுக்கு சாரங் என்ற அடிப்படையில் தான் இதற்கு இந்த பெயர் வைக்கப்பட்டுள்ளது. அந்த ஹெலிகாப்டர் டீம் தான் தற்போது நாம் இந்த ஒரு காட்சிகளை பார்த்து கொண்டிருந்தோம். இந்த விமானப்படையின் அந்த சூரியகிரண் ஏரோபோட்டிக் டீம் ஆனது ஒரு வானில் ஒரு இதய வடிவிலான ஒரு ஹார்ட் வடிவிலான ஒரு அந்த வரைபடத்தை வரையும் காட்சியை தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இதே போன்று அந்த பல்வேறு சாகச நிகழ்ச்சிகளை இந்த சாரங் ஹெலிகாப்டர் டீம் மற்றும் இந்த ஏரோபோட்டிக் சூரியகிரண் ஏரோபோட்டிக் டீம் அந்த 2 ஏரோபோட்டிக் டீம்களும் தற்போது இன்றைய தினம் இந்த மெரினா கடற்கரையில் சாகசை நிகழ்த்தி கொண்டுள்ளனர். இந்த அதிநவீன அந்த விமானங்களை எடுத்துடலாம். மிக அதிநவீன அந்த ஹெலிகாப்டர்களும் இந்த சாகச நிகழ்ச்சியில் கலந்து கொண்டுள்ளனர். அதன்படி அட்வான்ஸ் லைட் ஹெலிகாப்டர் என்று அழைக்கப்படும், அதாவது ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெடில் உள்ள அந்த அட்வான்ஸ் லைட் ஹெலிகாப்டர் என்று அழைக்கப்படும் அந்த HAL ஹெலிகாப்டர்களும் இந்த விமானப்படை சாகச நிகழ்ச்சியில் கலந்து கொண்டுள்ளனர். அவைகளும் இந்த சாகச நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு இதே போன்று இந்த சாகச நிகழ்ச்சி நடைபெற்று வருகிறது. குறிப்பாக கூட வேண்டுமென்றால் சாகச நிகழ்ச்சியானது 2 வகையில் நடைபெற்று வருகிறது. முதல் கட்டமாக சென்னை கலங்கரை விளக்கத்திலிருந்து சென்னை துறைமுகம் வரை அந்த விமானங்கள் மற்றும் ஹெலிகாப்டர்கள் அனைத்தும் சாகச நிகழ்த்தி வருகின்றன. அந்த சாகச நிகழ்ச்சிகள் அனைத்திற்கும் ஒவ்வொரு பெயர் வைக்கப்பட்டுள்ளது. மெரினா ஃபார்மேஷன், கார்த்திகேயா ஃபார்மேஷன் உள்ளிட்ட இந்த மாதிரி பெயர்கள் வைக்கப்பட்ட அந்த ஃபார்மேஷன் நிகழ்வில் இந்த ஹெலிகாப்டர் நிகழ்ச்சி மற்றும் சாகச நிகழ்ச்சிக்கான ஒத்திகையானது நடைபெற்று வருகிறது. இதனைத் தொடர்ந்து பொதுமக்கள் அமர்ந்து பார்க்கும் வகையில் அவர்கள் தலைக்கு மேலே ஒரு சாகச நிகழ்ச்சியை நகர்த்தும் முறையில் கடற்கரை அந்த கடல் பரப்பிலிருந்து நேரடியாக மக்களுக்கும் அந்த நிலப்பரப்பை நோக்கி அந்த சாகச நிகழ்ச்சியானதும் நடத்தப்பட்டுகிறது. இது போன்ற சாகச நிகழ்ச்சியும் இங்கே நடத்தப்பட்டது. இது போன்று சுமார் 2 மணி நேரமாக இந்த சாகச நிகழ்ச்சி ஒத்திகையானது சென்னை மெரினா கடற்கரையில் நடைபெற்று வருகிறது. வரும் 6ஆம் தேதி இதற்கான முழு ஒத்திகை, அதாவது 6ஆம் தேதி இந்த சாகச நிகழ்ச்சி நடைபெற உள்ள நிலையில் இதற்கான ஒரு ஒத்திகையானது சுமார் 1:10 மணிக்கு தொடங்கி தற்போது வரை நடைபெற்று வருகிறது. இதற்கான இந்த முழு ஒத்திகையை முன்னிட்டு இதற்கான பாதுகாப்பு ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளது. கடற்கரையிலிருந்து யாரும் அந்த மணல் பரப்புக்கு வந்து விடாமல் இருக்கிறத இந்திய கடலோர காவல்படையை சேர்ந்த 2 ரோந்து படகுகள் அந்த மெரினா கடற்கரையை சுற்றி எப்போதும் ரோந்து வந்து கொண்டுள்ளனர். மேலும் கடற்படை மணப்பரப்பில் பொதுமக்கள் ஒரு குறிப்பிட்ட அளவிற்கு மேல் செல்லாமல் இருக்க வகையில் கடற்படையின் சார்பில் அந்த மெரைன் போலீஸ் என்று அழைப்பார்கள், அந்த கடற்படை காவலத்தினரும் இராணுவத்தினரும் இதற்கான அந்த பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். மிகவும் முக்கியமாக கூற வேண்டுமென்றால் இந்த பாதுகாப்பு நிகழ்ச்சிகள் அனைத்தும் இங்குள்ள ஒரு மொபைல் ஏர் டிராஃபிக் கண்ட்ரோலர் என்பதன் மூலம் அந்த கட்டுப்படுத்தப்பட்டு வருகிறது. அந்த மொபைல் ஏர் டிராஃபிக் கண்ட்ரோலர் நடமாடும் ஒரு இந்த விமானங்களை கட்டுப்படுத்துவதையும் இந்த கட்டுப்பாட்டு அமைப்பானது இங்கே வைக்கப்பட்டு அதற்கான கட்டுப்பாட்டுகள் அனைத்தும் ஈடுபட்டு தற்போது வரை எந்தவித ஒரு
சிறிய அசம்பாவிதம் எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் இந்த சாகச நிகழ்ச்சியானது தற்போது நடைபெற்று கொண்டுள்ளது. சுமார் 2 மணி நேரத்துக்கு மேலாக இந்த நடைபெற்ற சாகச நிகழ்ச்சியை இந்திய விமானப்படையின் உயர் அதிகாரிகள் உள்ளிட்ட பல்வேறு அதிகாரிகள் கலந்து கொண்டு பார்த்து வருகின்றனர். இதன் இறுதி நிகழ்ச்சியானது வரும் 6ஆம் தேதி நடைபெற உள்ளது. 6ஆம் தேதி காலை 11ஆம் தேதி 11 மணி முதல் 1 மணி வரை இந்த சாகச நிகழ்ச்சியானது நடைபெற உள்ளது. இந்த சாகச நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள பொதுமக்கள் அனைவரும் மெரினா கடற்கரையில் கலந்து கொள்ளலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதற்கான ஒத்திகை தான் தற்போது இன்றைய தினம் சென்னை மெரினா கடற்கரையில் நடைபெற்று வருகிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.